உதாரணத்துக்கு நான் ரன்னு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் ஒரு பையன் செல்வராஜ்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்டார். சார், இந்த கதையில வந்து ரன்ல ஒரு சிஸ்டருங்கிறப்போ ஒரு பிரதருக்கு எப்பயுமே வந்து அவங்க சிஸ்டரை யார் பார்த்தாலுமே ரவுடியா இருந்தாலும் எதா இருந்தாலுமே அவனை பொறுத்த வரைக்கும் அது சிஸ்டர். யாரோ ஒருத்தன் வந்து லவ் பண்ண சொன்னா அவளை ஈஸியாலாம் வந்து எப்படி விட முடியும்? முதல்ல அவன் மேல ஒரு கோவம் வரணும். இந்த அண்ணன் பண்ற இந்த செயலுக்கெல்லாம் இந்த பொண்ணு அவங்க கூட போயிடலாமேன்னு ஆடியன்ஸை நீங்க வந்து தோண வைக்கணும் சார். அவனை கொஞ்சம் நெகட்டிவா காட்டணும் நீங்கன்னு சொன்னார். ஏன் இப்படி சொல்றீங்க? ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. முள்ளும் மலரும் படத்துல ரஜினி சார் அவங்க சிஸ்டரை வந்து சரதப்பா லவ் பண்ணும்போது டக்குன்னு போய் வயசான ஒரு ஆளுக்கு போய் பிக்ஸ் பண்ணுவார். என்னடா அண்ணன் இப்படி இருக்கானே, இவனை மீறி அந்த பொண்ணு போனாலும் தப்பு இல்லைன்னு நம்மளுக்கு தோணும். இந்த மாதிரி அவங்க லவ் தானே பண்றாங்க, அந்த பொண்ணு அந்த பையன் நல்லா தானே இருக்கான்னு தோணும். இந்த அண்ணன் இவ்வளவு அரகண்டா இருக்கானேன்னு அவங்க மேல கோவம் வர வைக்கிறதுக்கு ஒரு சீன் பண்ணியிருப்பார் மகேந்திர சார். அதனால நீங்க வந்து இந்த அண்ணனை நெகட்டிவ் ஆக்குற மாதிரி ஒரு சீன் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்பதான் எனக்கு வந்து ஒரு நாள் சடனா வெளில போலான்னு சொல்லி தங்கச்சி கூட்டு போய் ஜெயில இருக்கிற ஒரு மாப்பிளைய பிக்ஸ் பண்ணுவான். இவன் அராஜகமா இருக்கான் அவன் அப்படிங்கிற மாதிரி தோணுன மாதிரி அந்த சீன் வந்த பிறகுதான் பாக்குறவங்களுக்கு வந்து நியாயம் தானே, இந்த பொண்ணு வந்து அவங்களோட லவ் பண்றதும் அவங்க கூட போகணுங்கிறது நியாயம் தானே தோன்றதுக்கான காரணமா இருந்துச்சு அந்த சீன். இப்படி நீங்க கதை பண்ணும் போதே யாராவது எந்த கேள்வியும் நீங்க அவாய்ட் பண்ணவே கூடாது. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும் அவசியம் இல்ல, ஆனா அலட்சியம் ஆயிடக்கூடாது. நீங்க வந்து சின்ன ஒரு பயத்தோடயே இது அந்த பயத்தோடையும் மனசோடையும் அதுல ட்ரிப்ல இருந்துட்டே இருக்கும்போது அதோடைய எல்லா பகுதியையும் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து எடுத்துக்கோன்னு காட்டும்.